9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி விருச்சக ராசி. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராசியில் நிறைய கர்ம வினைகள் இருக்கு, சொல்லி மாளாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிறந்ததுலேருந்தே கஷ்டம் அப்படின்னா விருச்சகம்னு சொல்லலாம். விருச்சகம் அப்படியே கஷ்டப்பட்டு தான் ஒரு முன்னேற்றம் இருக்கு. இப்போ கஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டால் விருச்சக திருப்பி கேட்கலாம். எவ்வளோ அவமானத்தை சந்திச்சு ஒரு இடத்துக்கு உட்கார்ந்து ராஜா மாதிரி நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நிவர்த்தி தரக்கூடிய திருஸ்தலம் தெய்வங்கள் யார்? இன்னைக்கு நாம விருச்சிக ராசியை பற்றி பேசுகிறோம். அதற்கு முன்னாண்ட ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னை வாழ வைக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அதாவது விருச்சிக ராசி கால புருஷ தத்துவத்தில் 8வது ராசி. இந்த 8வது ராசிக்கு என்ன ஒரு மர்மம் அப்படின்னா, இந்த ராசியில பிறந்தவர்கள் அவங்களுடைய ரகசியத்தை நீங்க எத்தனை வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களோட பழகினாலும் சரி, அவங்களுடைய சில ரகசியங்களை உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்களா, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்களான்னா கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. அது போக விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பேரு அதுல பாத்தீங்கன்னா குழப்பங்கள் வந்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு 3 வருஷமானாலும் 5 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் குழந்தை பிறப்பதில் சிக்கல். குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்ல வரல, குழந்தை தாமதமாகிறது. ஒரு சிலருக்கு குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளாகப்பட்டது ஏதாவது ஒரு நரம்பு பிரச்சனை, இல்லைன்னா கைகால் ஊனம், ஒச்சம், இது மாதிரிதான் பிறக்குது. இன்னும் ஒரு சிலருக்காகப்பட்டது குழந்தை பாக்கியம் கொடுத்து, அதாவது கரு கொடுத்து அபாஷனம் ஆகுது. இது மாதிரி விஷயங்களாகப்பட்டது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்குது. அப்போ பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எத்தனையோ கோயிலுக்கு போறாங்க. தெய்வமே எனக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடு, எனக்கு நல்ல செல்வத்தை கொடு, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய உயர்வான அந்தஸ்துக்கோ உயர்வான நிலைக்கோ என்னால வர முடியல. அப்ப இதனால பாத்தீங்கன்னா சுத்தி உள்ளவர்கள் கேவலமாக பார்க்குறாங்க, என்னுடைய குடும்பத்திலுமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு இருந்தாலும் மறுபடியும் அதே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய கரும வினை. அப்ப அந்த கரும வினையால தான் இவங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் இவர்கள் தானாக ஒரு பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது ரேர். இவங்க அடுத்தவங்க கிட்ட போய் இவங்களுடைய உடல் உழைப்பையும் இவங்களுடைய அறிவு திறமையையும் இப்ப உங்களுக்கு வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்பவுமே அற்புதமாக நீங்கள் பாத்தீங்கன்னா முழுசா நம்பக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில்மேனா இருப்பாங்க. அப்ப அவங்களை நம்பி இந்த ஃபேக்டரியே நீங்க விட்டுட்டு போலாம், ₹1 ஏமாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசார தன்னை நம்பியவர்களுக்கு, தன்னை நம்பிய முதலாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. இப்ப விருச்சிக ராசிக்காரர் மாதிரி ஒரு வேலைக்காரர்கள் ஒரு ஓனருக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு பயமே இல்லை, அவர் ராஜா மாதிரி எங்க வேணும் போனா வரலாம். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க திறமைசாலிகளாக இருந்து உழைப்பாளிகளாக இருந்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஏன் முன்னுக்கு வரல. அது போக அவங்க தனக்குன்னு உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிசினஸ் நல்லா வரும், ஆனா பாதி நாள் தான் நல்லா இருக்கும், அது மீதி பாதி நாள் அப்படிங்கிறது அது அப்படியே பிளாப் ஆயிரும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா முழு லாபத்தை இவங்களால எடுக்க முடியாது. முழுசா வளரும் போது ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும். வேலை செய்யக்கூடிய ஆட்கள்னால பிரச்சனை வரலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாங்குறதுல பிரச்சனைகள் வரலாம், இல்லை அந்த ரா மெட்டீரியல் வாங்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம்,
இவங்க கடன் படலாம், கஷ்டப்படலாம். இந்த மாதிரி சூழ்நிலை இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. விருச்சகம்னாலே நான் ஸ்டார்டிங் சொன்ன பாருங்க, அவமானம். இந்த அவமானத்தை சந்திக்காத விருச்சகமே இல்ல. கண்டிப்பாங்க. பெரும்பாலும் இந்த 12 ராசியில அதிகமான அவமானத்தை ஏன் இவங்க சந்திக்கணும்? இவங்க ஏன் சந்திக்கணும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது இடம். இப்ப மேசத்துல இருந்து எண்ணினீங்கன்னா விருச்சகம் 8வது இடமா வரும். காலபுருஷத்துக்கு 8வது இடம். அப்ப அந்த 8வது இடம் அப்படின்னாவே மர்மம், அது போக கடன், அது போக வியாதி, அது போக குழப்பம், அது போக வந்து பாத்தீங்கன்னா கடனால் அவமானப்படுறது, கடனுக்கோசரம் வந்து ஊரை விட்டு பயந்துட்டு போறது, மரண பயம், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். அப்ப இந்த பிறவி எதுக்குங்கய்யா? அந்த பிறவிக்கு தான் அந்த கரும வினை இருக்கிறதுனாலதான் அந்த பிறவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லா விதமான திறமைகளும் அவங்களுக்கு இருக்கும். அந்த திறமைகளை கொண்டு அவங்க வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணியுமே ஒரு 3/4 தூரம் போயிருப்பாங்க, அங்கிருந்து டொப்புன்னு கீழ் விடுவாங்க. அப்ப அந்த பிறவி வந்து அந்த விருச்சக ராசியில் பிறந்தது நம்மளுடைய தப்பா அப்படின்னா, உங்களுடைய தப்பு இல்லை, உங்களுடைய கரும வினை. அப்ப அந்த கரும வினை தீர்வதற்குத்தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில். அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மனசுல ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, நம்ம இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு சில விதைகள் விதைக்கப்படும். அப்ப அந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி ஈஸ்வரன், காவேரி கரை ஓரத்தில் அந்த மகுடீஸ்வரன், அந்த மும்மூர்த்தியில் இருக்கக்கூடிய ஸ்தலமாகப்பட்டது அந்த ஸ்தலம் தான். அப்ப இந்த கோயிலுக்குள்ள போகும்போதே அந்த மும்மூர்த்திகளை வணங்கணும் அப்படின்னா தலைக்கு மேல கை போயிடணும். அப்படி போகும்போதுதான் அந்த மும்மூர்த்திகளை நம்ம வணங்குறோங்கிற அர்த்தம். அப்ப அந்த மும்மூர்த்திகளை வணங்கிட்டு நம்ம வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அப்போ இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது விஷாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷாகத்தன்று அந்த பிரம்மாவை வழிபடணும். அந்த பிரம்மாவை, அந்த வன்னி மரத்துக்கு கீழே உள்ள பிரம்மாவை வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன வலிகள் கண்டிப்பாக தீரும். அவங்களுக்கு அந்த குழந்தை பேருங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அந்த தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை வயசாகுதோ, 21 வயசா 21 டைம் சுத்துங்க, 40 வயசா 41 டைம் சுத்துங்க, 60 வயசா 61 டைம் சுத்துங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆப்பட்டது அப்படி அந்த தெய்வத்தை மனமுருகி மனதார முழு நம்பிக்கையோடு கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட ராசி பத்தி பேசிட்டு இருக்கோம். மேசமும் செவ்வாய் ஆதிக்கம் தான், விருச்சமும் செவ்வாய் ஆதிக்கம் தான். ஆனா விருச்சகத்துல இருக்கிற நிறைய பேர் ரொம்ப குவைட்டா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல, ஒன் வேர்டு கொஸ்டின் மாதிரி ஒன் வேர்டு அதுலாவே சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த ராசியை குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் இவங்களுடைய ராசிக்கு. தனாதிபதியுமே குரு பகவான் தான், பஞ்சமாதிபதியுமே குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு இருப்பதால் தான் எவ்வளவு இழந்தாலும் பெரிய ஆக்ரோஷம் வராது அவங்களுக்கு. ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா முழுசா நம்பிடுவாங்க. ஒருத்தர் கூட பழகினாலும் குவைட்டத்தான் பழகுவாங்க. அப்ப எல்லாரும் பார்த்து பாவம் பரிதாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நேச்சர் இருக்கும். திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய எவ்வளவு காசு பணமோ சொத்தோ இழந்தாலும் திருட்டு போனாலும் அது வந்து அந்த இறைவனுக்கே விட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துக்குவாங்க. அப்ப அது போக பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது வணங்க வேண்டிய தெய்வமாகப்பட்டது மகுடீஸ்வரர். அந்த தெய்வத்தை அவங்களும் அதே மாதிரிதான் மனசார கும்பிட்டு அவங்களுடைய கஷ்டங்கள் தீரணும், அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணும், அவங்களுக்கு உடல் ரூபத்தில் எந்த பிணிப்பெடிகளும் வரக்கூடாது, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நம்மளும் வாழ்க்கையில எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உயர வாழணும் அப்படின்னு அந்த மகுடீஸ்வரரை கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பரிகாரமாகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கோயில்ல பெருமாள், அந்த பெருமாள் எப்படி இருப்பார்னா அப்படியே படுத்துட்டு இருப்பார், ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி. அந்த பெருமாளை மனதார
வணங்கி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த பெருமாளை தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த பெருமாள் காலில் போட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த கால் பாதத்தை தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வணங்கி வந்தால் இவங்களுடைய பிரச்சனைகள் ஆகப்பட்டது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஒரு செழிப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், எப்படி இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த மன தைரியமே வந்துடும். இவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே சரி. இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா மனசார ஒரு முறை நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.